வணக்கங்கள். பின்னாடி பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பீங்க. நம்ம மண்ணுடைய ஒரு முக்கியமான அடையாளம். நம்ம தமிழ் மண்ணுடைய அடையாளம் தஞ்சை பெரிய கோயிலுங்க. ஒவ்வொரு தடவ அதாவது எத்தனை தடவ நம்ம இத பார்த்தாலுமே, நமக்கு புதுசு புதுசா நம்மள பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களும் நம்மள பிரமிக்க வச்சு, உண்மையிலேயே மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சவங்களா இருந்தா, ஒவ்வொரு முறையும் எவ்வளோ நல்லா இருக்கும். அரசியல் தான். அதுக்காக தான் வெளியில வந்திருக்கேன். அ தேர்தல் நெருங்கிடுச்சு. நம்ம ஒரே ஏரியாக்குள்ளார, சென்னைக்குள்ளாரையே இருந்து, அங்கருந்து காணொளிகள் குடுக்கணும். தப்பில்ல. இருந்தாலும் கொஞ்சம் வெளியில ஃபீல்டுக்கு வந்தா, இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள் புதுசா நம்ம மக்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படின்னு களம் நமக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில டெல்டா மாவட்டத்துக்கு வரலாம். நம்ம புகுந்த வீட்டுக்கே வரலாம் அப்படின்னு யோசிச்சு இங்க தஞ்சாவூர் வந்திருக்கேன். மன்னார்குடி. ஒரு 3 மாவட்டங்கள மட்டும் எடுத்துக்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இங்க யாரெல்லாம் சீட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பா திமுக, அதிமுக, இந்த பக்கம் நாத்தாக்கா, தமிழக வெற்றி கழகம், இப்படி அவங்க என்ன வியூகம் அமைச்சிருக்காங்க, எப்படி கள சூழல் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாவற்றையுமே நம்முடைய இந்த இளங்கோவன் எக்ஸ்பிரஸ் ஸ்பாட் விசிட்ல இருந்து நம்ம விரிவா நம்ம பார்க்கலாங்க. உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். டிராவல் பண்ணலாங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாம். வரலாற்று தொன்மை தான் நம்முடைய தஞ்சாவூர். தஞ்சைனாலே வேற லெவல் இல்லை. சரி, இங்க தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க 8 தொகுதி இருக்கு. அந்த 8ல் 7 தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருக்குங்க 2021. 1 ஒரத்தநாடு, முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம். அப்ப கணக்குப்படி பார்த்தா 8மே திமுக வசம் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு, அது வேற விஷயம். இங்க முழுமையாக டெல்டா அப்படின்னு, அதுலயும் தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுடைய கோட்டை தாங்க அந்த காலத்துல இருந்து. சரி, இந்த 7 தொகுதிகள்ல இப்ப தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாநகரம் தஞ்சாவூருடைய தொகுதியில பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏ திமுகவுடைய திரு நீலமேகம்ங்க. யாரெல்லாம் இப்ப ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னா, திமுகவில் இப்ப நிறைய பேர் அதாவது விருப்ப மனுலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவாலயமே அங்க சென்னையில எனி டைம் மக்கள் கூட்டம், அதாவது திமுக உடன்பிறப்புகள் கூட்டம் இருக்கு. இதுல இந்த தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு நீலமேகமும் ட்ரை பண்றாரு, மாநகர செயலாளர். ஆனாலும் அவருக்கு நிறைய நெகட்டிவ் விஷயமும் அவருடைய எதிர்கோஷ்டியால நிறைய அறிவாலயத்துக்கு நோட்ஸா அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல. அதனால கொஞ்சம் அவருக்கு டஃப் அப்படின்னும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவரு ரேஸ்ல இருக்காரு. அவருக்கு அடுத்து பார்த்தோம்னா சிட்டிங் மேயர், தஞ்சாவூருடைய சிட்டிங் மேயர் திரு சன் ராமநாதன். அவரு இங்க போட்டி போடுறாரு, ட்ரை பண்றாரு தஞ்சாவூரை. அவரும் அந்த ரேஸ்ல முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவங்களுடைய நெருக்கமான ஒரு வட்டத்துல இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதும், நிறைய விஷயங்கள் தனிச்சு ஒரு மாதிரி ரூட்ல பயணிப்பாரு. அதெல்லாம் காரணத்தினால, அந்த காரணத்தினால நேரடியா அங்க தலைமையை கான்டாக்ட் பண்றதால, அவரும் ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறதாலையும் ரேஸ்ல முன்னணியில இருக்காரு. அவருக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னு உறுதியா அவங்களுடைய டீம் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாங்க, இளைஞரணி தஞ்சாவூருடைய மாவட்ட துணை அமைப்பாளர் திரு இஎஸ் உதயநிதி, அவருடைய பேரும் லிஸ்ட்ல முன்னாடி இருந்துட்டு இருக்குங்க. இளைஞரணி கோட்டா அப்படின்னு, ஏன்னா இந்த முறை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணிக்கு நிறைய வாய்ப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு இல்லையா? அந்த கோட்டா படி ஒதுக்குனா இங்க அந்த லிஸ்ட்ல முன்னாடி இருக்காரு திரு உதயநிதி. இவர் இளைஞரணி சார்பாக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. போன முறை 41 நிகழ்ச்சி. இப்போ பார்த்தோம்னா அண்ணாவில் தொடங்கி, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி அண்ணனின் பிறந்த நாளில் அப்படின்னா அவங்க திரு உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சிஎம் அவரை சொல்றாரு. இந்த இடைப்பட்ட இதில் முழுக்க நிறைய நிகழ்ச்சிகளை, கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இப்படி நிறைய விஷயங்கள் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் தனக்கு தஞ்சாவூர் தொகுதியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பிட்டு இருக்காரு இளைஞரான உதயநிதிங்க, கரந்தை உதயநிதி. இன்னொரு பக்கம் பெண்கள் கோட்டா, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான திமுக, இந்த அவங்களுடைய குடும்பமே
இங்கே திமுகவுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவருக்கும் மிக நெருக்கமானவங்க அவங்க குடும்பத்தினர். துணை மேயரான திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்கள் இந்த முறை தஞ்சாவூர் தொகுதி கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுமே ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்க முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க, கள்ளர் சமூகத்தை சார்ந்தவங்க, ஒரத்தநாடு தொகுதி அவங்களுடைய பூர்வீகம், பிறந்த ஊர், அங்கேயும் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அங்கே சமுதாய ரீதியிலாகவும் இன்னும் டெப்த்தாக தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கலவையாக அனைத்து சமுதாயத்தினரும் இருப்பாங்க. கொஞ்சம் அகமுடையார் முக்குளத்தூர் அவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரத்தநாட்டில் பெரும்பான்மையாக கள்ளர் சமூகத்தினர் இருப்பாங்க, பிறந்த ஊர். ஸோ அங்கேயும் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் அவரு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அவருக்கு தான் அந்த தொகுதி ஏறக்குறைய ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அவரு இல்லைன்னா அவருடைய மகன் அங்கே போட்டியிட வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. அதனால தஞ்சாவூரையே அதிகமாக அஞ்சுகம் பூபதி அவர்களும் குறி வைக்கிறாங்க. அவங்க மருத்துவர் பெண்கள் அந்த கோட்டாவில் தனக்கு யோகம் அடிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. லைட்டும் போட்டாச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில லைட்டு போட மாட்டாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். திமுகவில் சொல்றேன். சரி, அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல நடிகர் திரு துரை சுதாகர் அவர்கள் அவரும் இந்த லிஸ்ட்ல முன்னாடி இருக்காரு. அதுக்கப்புறம் திரு செந்தமிழ் செல்வன் அவரும் முக்கியமா இருக்காரு. நிறைய பேர் இப்ப திரு ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் அவருமே இந்த இடத்துல போட்டி போடுறாரு, ரேஸ்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூட்டணியும் கூட இந்த வலிமையான தொகுதி கிடைச்சிடாதா அப்படின்லாம் எதிர்பார்ப்பு அதோட இருக்காங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் திரு சீமான் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகம் செஞ்சிட்டாரு. அதில் திரு கிருஷ்ணகுமார் அவரு போட்டி போடுறாரு நாம் தமிழர் கட்சியில். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திரு விஜயுடைய பார்ட்டியில் இங்கே இருக்கக்கூடிய மாசு திரு விஜய சரவணன் அவரோட பெயர் முன்னணியில் இருக்கு. அதே நேரத்தில் அவரை பெரம்பலூர் அரியலூர் பகுதிகளுக்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதனால அவர் இல்லைன்னா திரு MS வசந்த் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே பணம் கட்டியிருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, பிரதானமான எதிர்கட்சியான அதிமுக அவங்கள பத்தி சொல்லலையே அப்படின்னா யாரை கேட்டாலும் முதல் பெயராக அவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னா திரு NS சரவணன். அவரோட பேர் தாங்க. எப்படின்னா அவரு எடப்பாடியுடைய, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிள்ளை போல, செல்ல பிள்ளை போல அவர் இருக்காரு சரவணன்க. அந்த அளவுக்கு அவருடைய சப்போர்ட் இருக்கு. எப்படின்னா இது திரு வைத்திலிங்கம் அவர் அதிமுகவில் இருந்தப்போ அவருடைய கோட்டையாக இருந்தது. அவர் இருக்கிறப்பவே அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அவர் முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவருடைய டீம் போனாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இதுலேயே இங்க அதிமுகவில் எடப்பாடி அவருக்கான ஒரு செல்வாக்க உயர்த்தியதுல சரவணன் அவருடைய பங்கு இருக்குங்க. அப்புறம் மாஜி மந்திரி திரு SP வேலுமணி அவருடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர். அதனால அவர் இங்க முன்னணியில இருக்காரு ரேஸ்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் சொல்றாங்க. இப்படி பல கட்சியினர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் தஞ்சாவூரை கைவிட்டக்கூடாது அப்படின்னு திமுகவில் தான் அதிக போட்டி. நாங்கள் நிறைய இங்கே செஞ்சுருக்கோம். டெல்டா மாவட்டங்களுக்கும் இங்கே வந்து இதே மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்களும் இங்கே இருக்காங்க. ஸோ நிறைய பண்ணியிருக்கோம், இது எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனாலும் இன்னமும் தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே விவசாயம் முக்கியமானது. அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாநகரத்துக்குள்ளார உங்களுக்கே தெரியும் சுற்றுலா தலம் தஞ்சை பெரிய கோயில். ஆனாலும் அதில் முழுமையாக அதை இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்ம பேசினப்ப இது தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னமும் கிராஸ் பண்ணுறப்ப, அதுவும் சனி ஞாயிறுலாம் வந்துருச்சுன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், நிறைய நெருக்கடி, சுற்றுலாவாசிகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குறிப்பாக வெளிநாட்டு டூரிஸ்ட், வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவங்க அதிகம் தஞ்சாவூருக்கு. அவங்கெல்லாம் பெரிய சிரமத்தை சந்திக்கிறாங்க. அப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிட்லேயே பார்க்கிங் இருக்குது, அந்த பார்க்கிங்கை மாற்றலாம் அப்படின்னு பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் ஒரு மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு நடைப்பாலம் வச்சா ஈஸியாக அந்த ரோடை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே குழி நோண்டுவதற்கோ இந்த ஏரியாக்குள்ளார இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுவதற்கோ தொல்லியல் துறை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு தொன்மையான இடங்க, நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயங்க இது. இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்படி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து அகழி, இந்த அகழியை சோழ காலத்துக்கே கூப்பிட்டு போகிறோம் அப்போ மாதிரி சுத்தப்படுத்தி இந்த தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கிற அகழியை சுத்தப்படுத்தி இங்கே சவாரி, படகு சவாரிலாம் விடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் அது பேசப்பட்டு கொண்டே தான் இருக்குது. அந்த அகழி பார்த்தோம்னா சுற்றி சாக்கடையாக இருந்துகிட்டு இருக்கு, பெருசாக சரியில்லை அந்த இடத்துல. அந்த காலத்தில் எதிரி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு முன்னாடி அகழி இருக்கும். இன்னைக்கு அதனுடைய நிலைமை பாருங்க. ஐயா யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் குப்பை கிடங்கு நகர்ப்புறத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்மெல் நிறைஞ்ச ஒரு மாநகரமாக இருக்கக்கூடாது இல்லை. அகழி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அதை சுத்தப்படுத்தணும்னாங்க, அதுவும் பெருசாக நடக்கலை. இந்த குப்பை கிடங்கு விவகாரமும் இங்கே ஆளும் கட்சிக்கு எதிராகவும் திரண்டு இருக்கு. கோரிக்கைகள் மக்கள் வச்சிட்டு இருக்காங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக கான்வென்ட் மேம்பாலம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் மரண மேம்பாலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்க பிரச்சனைகள் இருக்கு, விபத்துகள் நடக்குது. இந்த போக்குவரத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த அடிப்படை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளை இன்னும் கூடுதல் கவனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திரு சன் ராமநாதன் அவரு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மீது கொண்டு வந்தது, இதெல்லாமே ஒரு நெகட்டிவாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் தஞ்சாவூரை நான் முடிஞ்ச வரைக்கும் அழகா மாத்திருக்கேன், அது எனக்கு தஞ்சாவூர் எம்எல்ஏவாக என்ன ஆக்கும் அப்படின்னு அவரும் அவருடைய டீம் நம்பிக்கையோட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியாகத்தான் இந்த தஞ்சை மாநகருக்குள்ளார தஞ்சையை கைப்பற்றிடணும் அப்படின்னு பலர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்க இருந்து அடுத்த ஏரியாவுக்கு பயணிப்போம். திருவையாறு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சிட்டிங் எம்எல்ஏ திரு டி சந்திரசேகரன், டிசி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சந்திரசேகரன், அவர் தான் அங்கே மாவட்ட செயலாளர். அவர் இந்த தொகுதியை கோட்டை மாதிரி வச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து திமுகவில் பார்த்தோம்னா இளைஞரணி சார்ந்த திரு முகில்வேந்தன், அவரு அந்த சீட் ரேஸில் இருந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதி அப்படின்னு குறிப்பாக திருவையாரை கவனிக்கிறாரு. அவரும் நிறைய அறிவு சார்ந்த தளத்தில் செயல்படுவது, இப்படி பல விஷயங்களை அவரும் முன்னெடுத்திருக்காரு. அப்புறம் அதிமுகவில் ஏற்கனவே போட்டி போட்டவங்க அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கு. தம்பி அஸ்வின், நோட்டை கொடுப்பா, டேட்டாவை கொடுப்பா. நோட் இல்லாமல் பண்ண முடியாது, தகவல்களை எடுத்து வச்சிருக்கோமா, அதான். சரி, அதிமுகவில் பார்த்தோம்னா திரு ரத்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ, அவர் இதில் போட்டி போடுறாரு, ரேஸில் இருக்காரு. திரு சூரிய பிரகாஷ் தில்லை, அப்புறம் பாஜக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதாவது 2லேருந்து 3 தொகுதியாவது எங்களுக்கு ஒதுக்கணும். சரி, அடுத்து நம்ம ஒரத்தநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்லாவே தெரியும். ஒரத்தநாட்டை பொறுத்த வரைக்கும் அது திரு வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவருடைய கோட்டை. இப்போ திமுகவில் சேர்ந்துட்டதால வலுவாக இருக்கு. முன்ன நம்ம சொன்ன மாதிரி தான் திருமதி அஞ்சுகம் பூபதி துணை மேயர் தஞ்சாவூர், அவங்களும் ஒரத்தநாடை எதிர்பார்த்தாங்க. இப்போ வைத்திலிங்கம் அந்த ரேஸில் முன்னாடி இருக்கனால அவங்க மறுபடியும் தஞ்சாவூர் போனாங்க. நம்ம முன்னையே சொன்னோம். இங்கே இவரை கடந்து அவருடைய மூத்த மகன் திரு பிரபு அவருமே ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் திரு எல்ஜிஆர்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமானவர். அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல் கணேசன் ஐயா அவர்கள், அவருடைய மகன் திரு எல்ஜி அண்ணா, அவருமே இந்த சீட் ரேஸில் இருந்துட்டு இருக்காரு ஒரத்தநாட்டை எதிர்பார்த்து. அப்புறம் கலைமணி இளையபாரதி அவர்கள், திரு மகேஷ் கிருஷ்ணசாமி அவர்கள் எக்ஸ் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் ஒரத்தநாட்டை ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் திரு மா சேகர்,
அவருமே இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இதுல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அமமுக தனியா இருந்தாங்க. அதுல இந்த ஏரியாக்கள்ல டெல்டாக்கள்ல பெரும் சேதாரத்தை 2021 சந்திச்சாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா எங்களுக்கு தான் அமமுக இருக்குல்ல, கூட்டணி பலம் இருக்கு, பாஜகவும் இங்க செல்வாக்கா இருக்காங்க, அதனால நாங்க இங்க ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமாகவும் இந்த ஏரியாக்கள்ல சீட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் வலுவா இருக்காங்க, திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய டீம். சரி, நம்ம அப்படியே அந்த பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த மாதிரி பார்க்கலாம். இதுல கும்பகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா திமுகல திரு சாக்கோட்டை அன்பழகன் அவரு தான் சிட்டிங் எம்எல்ஏ, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. மருத்துவமனை வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் அவர் குட் புக்கில் இருக்காரு. கும்பகோணம் சிட்டி கொஞ்சம்லாம் பார்த்தோம்னா அதிக அளவில் பிராமண சமுதாயத்தினரும் இந்த தொகுதியில் இருக்காங்க. எஃப்சி அதே நேரத்தில் கொஞ்சம் புறநகர் இந்த மாதிரியான இடங்கள்ல வன்னியர் சமூகத்தினர், முக்கொளத்தூர் சமூகத்தினர், வெள்ளாளர், இப்படி பரவலாக பலரும் இருக்காங்க. எல்லோருடைய அபிமானத்தையும் பெற்று தொடர்ந்து திமுக எம்எல்ஏ இங்கே தொடர்ந்து இருக்காங்க. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்லாம் தொடர்ந்து ஒரு டாக் இருக்கு. அடுத்த முறை இங்கே கிடைச்சா ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதை எதிர்பார்த்து அவங்க நகர்றாங்க. இந்த பக்கம் எடுத்தோம்னா அடுத்து இப்போ இது பாபநாசம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சியினர் அப்படின்னு முஸ்லீம் லீக் போன முறையே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு தான் அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. இப்பயும் அதே போல் எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்ன பாபநாசத்துலாம் திரு துரைக்கண்ணு முன்னாள் விவசாய அமைச்சர், அவருடைய கோட்டை போல இருந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இங்கே வெற்றி பெறலை. அதுக்கடுத்து முக்கியமாக பட்டுக்கோட்டை நம்ம பார்க்கலாங்க. பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் டஃப் ஃபைட் இருந்துகிட்டு இருக்கு. திமுக எடுத்துக்கிட்டோம்னா பட்டுக்கோட்டையில் திரு பழனிவேல் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர் ட்ரை பண்ணுறாரு. திரு விஜயகுமார் இளைஞர் அணியில், அப்புறம் லண்டன் திரு கோவிந்தராஜ் அப்படிங்கிறாங்க, மதுக்கூர் ஓசே, அப்புறம் திரு அண்ணாதுரை சிட்டிங் எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக திரு பழஞ்சூர் செல்வம், அவர் பிக் ஷாட்டு, பிஸ்னஸில் வியாபாரத்தில் வியாபார காந்தம் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியவர். சீனியர்ஸோட குட் புக்கெலாம் இருக்கார். திரு துரைமுருகன், இந்த பக்கம் திரு KN நேரு, அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் இப்போ தான் அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. அதை சுற்றியும் சில பிரச்சனைகள் திடீர்னு ஒரு இது வெடிச்சது. அதாவது கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய கட் அவுட்டு. திடீர்னு அந்த கட் அவுட்லாம் கீழே சாட்சி வச்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா அங்கே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் நடத்தி வச்சார். நிறைய பேர், அதாவது சிலருடைய படங்களை, அமைச்சர்கள் படத்தை பெருசாக வச்சுட்டு மற்றவங்களுடைய படத்தெல்லாம் சின்னதாக வச்சுட்டாரு அப்படின்னு யாரோ கொளுத்தி போட அட்லாஸ்ட் டெபுட்டி சிஎம் பிஏ வர போய் பேனரே வேணாம், கட் அவுட்டே வேணாம் அப்படின்னு சொல்லவும் அது எல்லாத்தையும் கீழே கவுத்துட்டாங்க. சீட் ரேஸில் அவரும் முன்னணியில் இருக்காரு, அதை பிடிக்காம தான் தலைமைக்கிட்ட கெட்ட பேரை உருவாக்கணும்னு யாரோ இப்படி கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு பழஞ்சூர் செல்வம் அவருடைய டீம்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் திரு பார்த்திபன் அவரும் ட்ரை பண்ணுறாரு. இந்த பக்கம் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் நிறைய திரு CV சேகர் எக்ஸ்-எம்எல்ஏ, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் தமாக திரு NR அவருமே ட்ரை பண்ணுறாரு, திரு NR ரங்கராஜன். அதன் தொடர்ச்சியாக பாஜக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த ஏரியாவில் எங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு. அதில் திரு கருப்பு முருகானந்தம், அப்புறம் பட்டுக்கோட்டை இல்லைன்னா பேராவூரணி அவர் எதிர்பார்க்குறாரு. திரு முரளி கணேஷ் அவரு பாஜகவில் எதிர்பார்க்குறாரு. அப்புறம் ஏடிஎம்கேல எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் நகர மண்டல தலைவர் திரு ஜவஹர், திரு செந்தில் அவர் மதுக்கூரை சேர்ந்தவர். பேராவூரணிலையும் பார்த்தோம்னா டிஎம்கேவுடைய சிட்டிங் எம்எல்ஏ அசோக் குமார் அவர் ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் திரு குல செல்லையா அவருடைய மகன் திரு அன்பழகன் ஓசே, நிறைய பேர், திருஞான சம்பந்தம் அதிமுகவில். பிஜேபியில் எடுத்துட்டோம்னா திரு இளங்கோ, அப்புறம் ஏனாதி திரு மதன், இப்படி பலருமே இந்த பட்டுக்கோட்டை பேராவூரணி இந்த ரேஸில் அவங்களாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா கட்சியிலையுமே. இங்கே பட்டுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளாளர் சமுதாயத்தினர் இங்கே அடர்த்தியாக இருக்கிறதால பெரும்பாலானவங்க அச்சமூகத்தினர் இந்த தொகுதியை குறி வச்சு ரேஸில் முன்னணியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே திமுகவில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா
இங்க முன்ன திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர், அவருக்கு பொறுப்பு அமைச்சராக இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் நாகை அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கார். இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர் திரு KN நேரு, அவருக்கு பொறுப்புல அவருடைய மண்டலத்துக்கு கீழே இந்த பட்டுக்கோட்டை தொகுதி இதெல்லாம் வருது. ரெண்டு பேரும் அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த ரெண்டு டீமுக்குள்ளார ஒரு கோல்டு வார் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த கோல்டு வார் தங்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குள்ளாரையும் தங்களுக்கு ஏற்ற ஒருத்தங்களை நிறுத்திடணும், அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னும் இந்த ஒரு போட்டியும் உள்ள ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த டெல்டா மாவட்டத்தில் எந்த அமைச்சருடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரேஸும் உள்ளுக்குள்ளார நடந்துக்கிட்டே இருக்குங்க. போட்டியும் நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய பரபரப்புகள் இருக்கு. நம்ம அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் சில தொகுதிகள், நாகை இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டை இங்கே நம்ம முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. அடுத்த முறை இன்னும் சுருக்கமாக பேச ட்ரை பண்ணுறேன். சரி, நம்ம இங்கேருந்து பார்ட் 2 திருவாரூர் பயணிப்போம்.